ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் எனிமி சீரிஸான ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக தான் போகும், பட் சில விஷயங்கள் மேபி புரியாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 6. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த உல்ஃப் பேரு ஷீரோ. உட்காரு, ஹேண்ட் ஷேக் கொடு, எந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி சிம்பிள் கமெண்ட் ஷீரோக்கு புரியுதா? லொகேஷன் டிஃபரன்ஸ் ஸ்பீடு இந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நான் டேரக்டா கமெண்ட் எழுதி அனுப்பினாலும் ஷீரோக்கு அது என்னன்னு புரியாததுனால அவனால பண்ண முடியல. மான்ஸ்டர் அப்படி கரெக்டா கண்ட்ரோல் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கப்போ நம்ம ஹீரோ செல்ஃபா ரெண்டு பேருக்கு ஒரு ஐடியா வருது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்கன்னு செல்ஃபா சொல்லுவோம். அதே பர்சன் தான் நானும் இப்போ யோசிச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சஸ் ஆலிஸோட கார்டன் டவருக்கு இவங்க இப்போ போறாங்க. ஆமா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கிரிம் கேட்கவும், ஆலிஸ் என்னோட ஓல்டர் சிஸ்டர், 6வது குழந்தை, விட 3 வயசு அவளுக்கு அதிகம். அவ என்னோட ஓல்டர் சிஸ்டர் நம்ம ஹீரோ சொல்றான். பேட் மான்ஸ்டர் நம்மளால எல்லா அனிமல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஹீரோ பேசிட்டு போது லாய்ட் அப்படின்னு ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி கொடுத்து ராக்கிஸ் பண்ணி பார்த்து பிரின்ஸ் லாய்ட் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி செல்ஃபா வந்து கதறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிஸ் பண்ணீங்கன்னு எரிசுங்கிற மைண்ட் வந்து திட்டமா லாய்ட் ரொம்ப கியூட்டா இருந்தா அப்படின்னு சொல்லி ஆலிஸ் சொல்றா. இந்த உல்ஃப் அழகா இருக்கு, இதை பத்தி பேசுதான் என்கிட்ட வந்தியான ஆலிஸ் கேட்கவும், பார்த்தோன்னு இது உல்ஃபன் கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஹீரோ யோசிச்சு இது பெரிய ஹீரோ நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நம்ம அவங்க கிட்ட பேசணுமான்னு செல்ஃபா கேட்கவும், இவ்வளவு தூரம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆலிஸ் நான் மான்ஸ்டரை கமெண்ட் பண்ணணும், உன்கிட்ட இருக்கிற ஒரு மான்ஸ்டரை காமிக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவும், அதை ஆல்ரெடி கூப்பிட்டுட்டேன்னு பா சொல்றேன். செல்ஃபாவோட ஹேர் பேண்ட் அவளுக்கே தெரியாம அதை எடுத்துட்டு வந்துருச்சு. இது லெசர் ஃபென்ட்ரீர், இது பேரு ரீரோ அப்படின்னு சொல்லி வா சொல்றா. அது வந்த பிரசன்ஸே எனக்கும் செல்ஃபாக்கும் தெரியல. ஒரு முக்கியமான விஷயம், இவன் எப்போ அதுக்கு கமெண்ட் பண்ண எங்களுக்கு தெரியாம பின்னாடி வந்து செல்ஃபாவோட ஹேர் பேண்டை எடுக்கணும்னு அமைதியாக ரொம்பவே காம்ப்ளெக்ஸான கமெண்ட்டை கொடுத்துருக்கா. சிஸ்டர் அதை எப்படி கமெண்ட் பண்ண எனக்கும் கத்து கூட நம்ம ஹீரோ சொல்லவும், அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ண முக்கியமான விஷயம் லவ் அப்படின்னு வா சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம அதுங்க மேல லவ் காமிச்சா பாத்தியா எப்படி பாசமா வந்து ஓட்டிக்கிடுது அப்படின்னு வா கேட்கறா. பிரின்சஸ் ஆலிஸ் ஒரு அனிமல் மேக்னட் அப்படின்னு சொல்லி எரிஸ் சொல்லவோ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை யார் வேணா பண்ணா இது அவ்வளோ ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, பிரின்ஸ் லாய்ட் இது கத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலியே, லவ் வச்சு எப்படி கத்துக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபா கேட்கவோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். லாய்ட் லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, செல்ஃபா எனக்கு லவ் பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ செல்ஃபாட்ட வந்து கேட்கவோ, அவங்களுக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு செல்ஃபா வந்து நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணா. என் சிஸ்டர் வந்து வார்த்தை மூலியமாவோ இல்ல மானாவை டைரக்டா அதுங்க மேல செலுத்தியோ பண்ணல, அவளோட மைண்டே அதுங்க கிட்ட டைரக்டாவா ஷேர் பண்றா. அவளோட மைண்ட்ல இருந்து டைரக்டா மானா சிக்னல்ஸ் அதுக்கு போறது நான் சென்ஸ் பண்ணேன். சப்கான்ஷியஸாவே என்னோட சிஸ்டர் இங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸ் கூடயும் டைரக்டா மானா மூலியமா கனெக்ஷன்ல இருக்கா. அவன் மைண்ட்ல நினைக்கிறதா அதுங்க பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மைண்ட்ல ஒண்ணு திங்க் பண்ணி இப்போ ஹீரோக்கு அந்த சிக்னல் அனுப்பவும், நம்ம ஹீரோ பேசல, பிசிக்கலா மானாவை செலுத்தல, பட் ஹீரோ வந்துட்டு எக்ஸாக்டான ஸ்பீடு கரெக்டான இடத்துல போய் குலைக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே பண்ணுது. பிரின்ஸ் லாய்டு அதுக்குள்ள இதை கத்துக்கிட்டாரா அப்படின்னு எரிஸ் பார்க்க போய் இது நான் நினைச்ச மாதிரி போலையே அப்படின்னு சொல்லி ஷில்பா யோசிக்கிறேன். சொல்ற மாதிரி இது காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, லவ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் சொல்லவும், லவ்வுமே இதுல ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா அந்த அனிமல்ஸ் நம்ம மேல பாசமா இல்லைன்னா நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸை இது ஒபே பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லாய்ட் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் வந்து கட்டிப்பிடிக்கும். எல்லா அனிமல்ஸ் கூட நீ கனெக்ஷன்ல இருக்க ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஆசைப்பட்டதை கத்துக்கிட்டீங்க, நம்ம ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சில்ஃபா கேட்கறா. ஒரு நிமிஷம், லாய்ட் பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஆல்பர்ட் வந்து கூப்பிடுவோம். அவர் ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணணும்னு சில்ஃபாவும் என் கூட தான் வரணும்னு ஆல்பர்ட் சொல்றான். என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஹீரோட பிரதர் 4th பிரின்ஸ் டியான் அந்த இடத்துக்கு வரான். லாய்ட் நீ ஒரு ஸ்பெல் பவுண்ட் ஸ்வாட கிரியேட் பண்ண நான் கேள்விப்பட்டேன், உண்மையிலேயே நீ தான் அதை என்ஷான்மெண்ட் பண்ணி ஈஸி கிடையாது, சோ எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ டேரக்டா என் முன்னாடி அதை பண்ணி காமி அப்படின்னு டியான் கேட்கறான். டியான் ஒரு பிளாக் ஸ்மித், 10 வயசுல இருந்து அவன் இதுக்காக நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கான். அவன் பிரின்ஸா இல்லைனாலும் வார்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், கிங்டமோட நல்லதுக்காக தான் அவன் இதை கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லவும், என் பெருமையை பேச எங்க வரல, ஒழுங்கா வேலையை பாருங்க, இதை என்சான்மெண்ட் பண்ண டியான் சொல்றான். என்சான்மெண்ட்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஸ்கில், அதுலயும் சக்சஸ் ரேட் ரொம்பவே கஷ்டமானது. 10 வயசு பையனால இதை எப்படி பண்ண முடியும், இதுக்கு வாய்ப்பே டியான் பார்த்துட்டு இருக்கான். நான் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் டியான் ஷாக்கிங்கா இருக்கு. ஸ்வாடு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கணும், கிளீன் பண்ணிக்கணும், எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரென்த் எத்தனை ஸ்பெல் தான் அப்படின்னு சொல்லி டியான் பார்த்துட்டு, லாய்டி பாய் நீ ரியல் டீல் தான், ஒன்னு வச்சு நான் என் அல்டிமேட் ஸ்பெல் பவுண்ட் ஸ்வாட கிரியேட் பண்ண போறேன். நார்மலி வெப்பனை கிரியேட் பண்ணிட்டு தான் என்சான்மெண்ட் பண்ணுவாங்க, என்சான்மெண்ட் பண்ணிட்டு ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணா அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நீயும் நானும் சேர்ந்தா அது பாசிபிள். இதை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணா ஈவன் மேஜிக் டேலண்டே இல்லாதவங்களால கூட ஸ்வாடோட மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாராலையும் ஃபைட் பண்ண முடியும். நம்ம கிங்டம்க்கு இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும் டியான் சொல்லவும், எனக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ப்ரொடக்ஷன் மெத்தட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ ஒரு ஸ்டீலஸ் வாடா கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெறும் ஸ்டீல்லயே வந்து நம்ம ஹீரோ வந்து என்சான்மெண்ட் பண்ண போறான். ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டியான் சொல்லவும், பெரிய ஸ்பெல்ல நம்ம ஹீரோ 2 பார்ட்டா போட்டு என்சான்மெண்ட் பண்ணுவோம். அந்த அயன் பிரேக் ஆயிருது, ஸ்பெல்லோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். 4 பார்ட்டா கம்ப்ரஸ் பண்ணி பாக்குற நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா செல்ஃபா எட்டி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவளும் வந்து ஹெல்ப் பண்றா, திரும்பவும் அது உடஞ்சிருது. என் மானா எசன்ஸ் தான் சரியில்லையோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பையனுக்கு அவ்வளவு ஈஸியில பிரச்சனை வராதேன்னு கிரிம் பார்க்கும்போது, கவலைப்படாத நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டியான் சேர் அப் பண்றான். பாஸ் அப்படின்னு கிரிம் ஏதோ சொல்லவும் நம்ம ஹீரோவோ செக் பண்ணி பாக்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட மானா எசன்ஸ்ல வந்துட்டு ஹெமிடைடுன்னு சொல்லப்படுற அந்த மான்ஸ்டர் கோர் வந்து இல்ல. டியான் உன்கிட்ட ஹெமிடைடு இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த மான்ஸ்டர் கோர் தானே, அது அவ்வளவு ஈஸியில கிடைக்காது, ரொம்ப ரேர் தான் டியான் சொல்றான். யாருக்கும் தெரியாம திரும்ப நான் டஞ்சனுக்கு தான் போன போலியும் நம்ம ஹீரோ
ஹீரோ யோசிச்சா ஏதாச்சும் டஞ்சன்ல போய் எடுக்கலாமே அப்படின்னு சில்பா சொல்லவும் சில்பா என்ன பேசுற நான் டஞ்சனுக்கு போக கூடாது இதுக்கு முன்னாடி நான் போனதும் இல்ல நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் நம்ம அன்னைக்கு அந்த டீமன் கூட ஃபைட் பண்ண அப்பவே நான் கிங் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் நீங்க இம்ப்ரூவ் ஆக அப்புறம் டஞ்சன் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ஓகே சொன்னாரு அப்படின்னு சில்பா வந்து அட்வென்ச்சரஸ் ஸ்கில்டுக்கு கூட்டிட்டு போறா என்னோட பேரு காட்ரீனா அப்படின்னு சொல்லி ஒரு ரிசப்ஷன் லேடி வந்து வெல்கம் பண்றா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லவும் உண்மையவே ஃபில் பண்ணி லாய்டு அப்படின்னு சில்பா சொல்றா கிறிஸ்டல் பால்ல கை வைங்க உங்க எபிலிட்டியை மெஷர் பண்ணணும்னு சொல்லவும் என் பாஸ்ட் லைஃப்லயே இதை நான் பார்த்திருக்கேன் நம்ம எபிலிட்டி காட்டும் இப்போ நான் இதை தொட்டா என் சீக்கிரம் வெளியே தெரிஞ்சிரும் என் மாணவனா கம்ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப வீக்கா சொல்லி ஹீரோவை மாணவ ரொம்ப குட்டியா கம்ப்ரெஸ் பண்ணிட்டு டச் பண்ணுவோம் நம்ம ஹீரோ லெவல் இ அப்படின்னு வருது சாதாரண நாள் கூட லெவல் டி வருவாங்கன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க என்னோட மேஜிக் ஆட்ரிபியூட் லெவல் ஏல இருக்கு ஹை கிளாஸ் மேஜிக் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் பார்க்கவும் என் 1% பவர் யூஸ் பண்ணதுக்கே இவ்வளவா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சில்வர் பிளேடருக்கு ஈக்குவலா லாய்டு தான் வருவான்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் இது போடி போயினா அந்த லெஜெண்டரி சில்வர் பிளேடர் கூட கம்பேர் பண்றியா D1 மாதிரி அவங்க எத்தனையோ டஞ்சனை கிளியர் பண்ணிருக்காங்க இந்த ஏராங்கோ அந்த ஏராங்கோ ஒன்னா அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லவும் நாங்க டஞ்சனுக்கு என்டர் ஆகணும்னு சில்பா சொல்றா ஏராங்க இருக்கிற ஒருத்தராச்சும் கூட இருக்கணும்னு சொல்லவும் நான் ரெஜிஸ்டர் பண்றேன்னு சில்பா சொல்றா அதான் கபடி கொடுக்கணுமான்னு ஒருத்தர் கேட்கவும் அவன் மீசியை டக்குன்னு சில்பா வெட்டுறா தப்பான ஆள்கிட்ட வம்பெழுத்துட்ட நீ சொல்லிட்டு இருந்த அந்த லெஜெண்டரி சில்வர் பிளேடரே இந்த சில்பா தான் அப்படின்னு கத்ரீனா சொல்லவும் இவங்க தான் இந்த லெஜெண்டரி சில்வர் பிளேடர்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி டாவா வந்து நிற்கவும் சரி வீட்டுக்கு போனான்னு சில்பா போறா ராபர்ட்டை தேடி தானே போன இங்க என்ன பண்றேன்னு சில்பா கேட்கவும் என்னால ராபர்ட் கண்டுபிடிக்க முடியல எல்லா டஞ்சன்லயும் போய் தேடி கடைசியில நான் ஏராங்கா மாறிட்டேன் சோ ஆல்பர்ட் கூடயாச்சும் அட்லீஸ்ட் ஒரு டீ டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ண டாவோ சொல்றேன் இந்த டஞ்சனுக்கு போலாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் சில்பா நீ ஒரு அமேசிங்கான அட்வென்ச்சரர்னு எனக்கு தெரியாதேப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் அட்வென்ச்சரரா இருந்தெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் நானுமே ஃபெயிலான சில மிஷன்லாம் இருக்கு அது இந்த அசாசன் கில்டு தான் அப்படின்னு சொல்லி சில்பா சொல்றா இப்போ ஒரு ரேண்டமான டஞ்சனுக்கு சில்பா நம்ம ஹீரோ எல்லாம் போறாங்க ட்ரெஷரை விட ட்ரெஷர் பாக்ஸ் தான் முக்கியம் நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் எடுத்துருந்தான் டியான் எல்லாம் எப்படி போகுதுன்னு ஆல்பர்ட் கேட்கவும் லாய்டு பை வர கொஞ்சம் நாள் ஆகும் அவன் ட்ரெஷர் பாக்ஸ் எடுக்க போறான்னு போயிருக்கான் நீ அவசரப்படுதா வாரதும் வரப்போகுதா நிறைய ஸ்பாட் தேவையான் டியான் கேட்கவும் வாரா அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கவும் கொஞ்சம் டைம் கூட ஸ்பாட் ரெடி ஆயிரும் டியான் சொல்லவும் நான் அதுக்காக இதை பண்ண சொல்லல நீயும் லைடோ பிரதர்ஸ் ஒன்னா நீங்க சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்வாட் உங்களை பண்ண வச்சேன் அண்ட் ஃபைட்டிங்கை பத்தி நீ கவலைப்படாத நீ கிரியேட் பண்ற ஸ்வாட் எல்லாம் நம்ம கிங்டம்ல ஒரு பர்சன் காப்பாற்றப்பட்டாலும் அது உண்மையிலேயே அமேசிங் தான் சோ உன்னோட ஸ்பெல் பவுண்ட் ஸ்வாட் அந்த ரிசர்ச்சை கை விட்டுறாத அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான் அந்த நாள் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல அப்படின்னு டியான் சொல்றான் பார்த்தா நம்ம ஹீரோவோட பார்ட்டி திரும்ப வந்துட்டாங்க நான் கேள்விப்பட்டதை விட அமேசிங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி டியான் பாக்குறான் இப்போ ஒரு வழியா அவங்க அந்த ஸ்வாட செஞ்சுட்டாங்க டியான் இப்போ டெஸ்டிங்க்கு அந்த ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணாங்க அவரோட ஸ்பெல் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரியும் பட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு டியான் ஷாக் ஆகுறான் இவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன் எல்லார் கையிலயும் இருக்கக்கூடாதுன்னு அதோட பவரை கம்மி பண்ண நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிருக்கான் ஃபைனலி நார்மல் பிளாஸ்ட் லெவலுக்கு நம்ம ஹீரோ அந்த பவரை கொண்டு வந்துட்டான் எல்லாருமே டயர்டா தூங்கிட்டு இருக்காங்கல்ல பட் கார்டன்ல அது என்னது ஸ்பேஸ் டைம்லயே ஏதோ ஹோல் இருக்கிற மாதிரி தெரியுது ஈவன் ஹீரோவோட ஷார்ப்பான சென்ஸ் கூட அதை நோட்டீஸ் பண்ணல நம்ம ஹீரோ பாக்குறான் பார்த்தா அசாசின் மாதிரி ஒரு பொண்ணு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும் ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்